ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஸ்டார்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முடக்கத்தான் இட்லி. இது ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 கப்பு இட்லி அரிசி எடுத்துக்கணும். 1/4 கப்பு உளுத்தம்பருப்பு, 1/4 கப்பு துவரம்பருப்பு, 1/4 கப்பு ஜவ்வரிசி, அதாவது மாவு ஜவ்வரிசி எடுத்துக்கணும். 1 ஸ்பூன் வெந்தயம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 hours ஊற வைக்கணும். ஒரு நல்ல பெரிய கைப்பிடி அளவு முடக்கத்தான் கீரையை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம ஊற வச்சதையும் கீரையையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கைவிட்டு மாவை கலந்துக்கணும். இது அப்படியே மூடி வச்சிடணும். ஒரு 6 hours இதை நல்லா புளிக்கணும். பாருங்க, மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். இட்லி தட்டில் நல்லெண்ணெயை தடவிட்டு மாவை ஊற்றி 10 அல்லது 20 நிமிஷம் ஆவியில் வச்சு எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய முடக்கத்தான் இட்லி தயார். இட்லி நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை நம்ம சேனலில் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம ஸ்ரீ ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.